கேட்கும் தொகுதிகள் கிடைக்கும் வரை தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திட வேண்டாம் என்று தற்போது உயர்மட்ட குழு ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விசிகேவோட நிலைப்பாடு தொடர்பாக விவரங்களை நிகராமடைய சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார், எதற்காக இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம், என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு, இது கூட்டணியில பாதிப்பை ஏற்படுத்துமா? 2 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்குவதற்கு திமுக ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது. அந்த முடிவில் இருந்து அவர்கள் பின்வாங்க போவதில்லை என்று உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழலில் எப்படியாவது 3 தொகுதிகள் தங்களுக்கு தேவை, மற்ற கட்சிகளை காட்டிலும் நாங்கள் இப்போது வளர்ந்திருக்கிறோம், வாக்கு வங்கி சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று திரும்ப விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்த சூழலில் திருமாவளவன் நேரில் வருவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான நேரம் ஒதுக்கியும் அவர் வராத ஒரு சூழலில் தற்போது உயர்மட்ட குழு கூட்டம் காலையில் இருந்து ஒரு 3 மணி நேரமாக அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்று திருமாவளவன் விருப்பப்படுவதாகவும் தெரிகிறது. எனவே முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய பலத்தை நிரூபித்து தங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று தெளிவாக எடுத்துரைத்து 3 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவில் திருமாவளவன் இருக்கிறார். இந்த சூழலில் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் இப்போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவசரப்பட்டு எந்த முடிவையும் இப்போது எடுக்க வேண்டாம், திமுகவோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக சற்று முன்னர் தகவல் கிடைத்திருக்கிறது. தினமும் கூட்டம் முடிவடையவில்லை, இருந்தாலும் கூட தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கிறது, தேர்தல் தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை, எனவே நமக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவதில் எந்த சமரசமும் வேண்டாம், உறுதியாக இருப்போம், இதே நிலைமை ஒவ்வொரு தேர்தலிலும் நீடிக்க வேண்டாம், ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே திருமாவளவன் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? திமுகவோடு 2 தொகுதிகளுக்கு உடன்பட்டு வருவாரா, அல்லது 3வது தொகுதியையும் சேர்த்து பெறுவதில் அவர் வெற்றி பெறுவாரா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது என்பது என்று இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார்.